இன்னைக்கு திகில் நேரத்துல நான் சொல்லப் போற கதை என்ன கதைன்னா, இது வந்து என்னோட ஆஃபீஸ்ல உள்ள ஒரு ஃப்ரெண்டுக்கு நடந்த கதை. அவங்க வந்து இதுக்கு முன்ன அந்த ஆஃபீஸ்ல வந்து இன்னொரு பிள்ளை வேலை செஞ்சுக்கிட்டு இருந்திருக்காங்க. அப்ப 2 பேருமே வந்து தமிழவங்க இல்ல. வேற வேற மதம். அப்ப இவங்க 2 பேரும் வந்துட்டு அந்த ஆஃபீஸ்ல இருந்தப்போ, அதுல முன்ன வேலை செஞ்ச பிள்ளைன்னு சொன்னேன்ல, அவங்க வந்துட்டு எப்போதும் என்ன சொல்லுவாங்கன்னா, அவங்களால வந்து அம் பேய்கள பார்க்க முடியும்னு சொல்லியிருக்காங்க. அப்ப இவங்க கேட்டிருக்காங்க, "பேய்னா யாரு? இறந்து போனவங்கள சொல்றியா? ஆவிங்கன்னு சொல்றியா?" அப்படின்னு சொல்லி கேட்டப்ப, அது சொல்லியிருக்கு, "இல்ல, ஆத்மாங்கள சொல்லல, ஆவிங்கள சொல்லல. பிறப்பும், இறப்பும் இல்லாத பேய்கள சொல்றேன். அது வந்து என்னால பார்க்க முடியும். எங்க இருந்தாலும் என்னால உணர முடியும் ஒண்ணு. கண்ணால உருவத்த பார்க்க முடியும்னு" சொல்லிட்டு அவங்க சொல்லியிருக்காங்க. அப்ப இந்த பிள்ளை கேட்டிருக்காங்க, "உனக்கு பயமா இருக்காதா? நீ இந்த மாரி பேயெல்லாம் பார்க்குறல்ல, உனக்கு இப்ப நம்ப ஒரு பேய பார்க்குறோம்னா, நம்மளுக்கு எவ்வளோ பயமா இருக்கும்?" அந்த மாரி சொல்லி கேட்டப்போ, அப்ப அந்த பிள்ளை சொல்லியிருக்கு, "இல்ல, நானு சின்ன பிள்ளையிலேருந்து பயந்தேன். அதுக்கப்புறம் எனக்கு பழகிருச்சு. ஆனா என்ன, ரொம்ப கொடூரமான உருவமா இருந்துச்சுன்னா, எனக்கு காய்ச்சல் வந்துரும்." அப்படின்னு சொல்லியிருக்கு. அப்ப இந்த பிள்ளை கேட்டுச்சு, "ஆமாவா? இப்ப கூட நம்மள சுத்தி இருக்கான்னு?" சொல்லி கேட்டப்போ, அப்ப அந்த பிள்ளை சொல்லியிருக்கு, "நீ நம்பல தானே? சரி இரு, நான் உனக்கு வரைஞ்சு காட்டுறேன். அந்த இருக்கிற ஒரு உருவத்த நான் வரைஞ்சு காட்டுறேன்." அப்படின்னு சொல்லிட்டு, அந்த பிள்ளை அந்த மேசையில உள்ள ஒரு புக் எடுத்து வரைஞ்சிருக்கு. வரைஞ்சப்போ, அந்த உருவம் வந்து உயரமா அது மனித உடல்ன்னு சொல்ல முடியாது. ஆனா அதுக்கு கை, கால் இல்ல. அ உயரமா தலை, முகம் வந்துட்டு கண்ணு, வாயெல்லாம் வச்சு கொடூரமா இருந்திருக்கு. அந்த பிள்ளை சொல்லியிருக்கு, "அது கை, கால் இல்ல. ஆனா கருப்பா இருக்கும்." அப்படின்னு சொல்லிருச்சு. இப்ப இவங்க 2 பேரும் சரி பேசிக்கிட்டு இருந்துட்டு, இந்த பிள்ளை பெருசா எடுத்துக்கல. சில நேரத்துல சில பேர் வந்து இமேஜின் பண்ணுவாங்கல்ல, அந்த மாரி போலன்னு சொல்லிருக்கு. இந்த பிள்ளை விட்டுருச்சு. இப்ப மறுநாளு அந்த பிள்ளை வரைஞ்சு காமிச்சுச்சுல, மறுநாள் ஆஃபீஸ்க்கு வந்தோனே இந்த பிள்ளை கேட்டுச்சாம், "அந்த புக்க நீ வீட்டுக்கு எடுத்துட்டு போனியான்னு?" இந்த பிள்ளை சொல்லிருக்கு, "இல்ல, நான் எடுத்துட்டு போலயே. நான் ஆஃபீஸ்லயே வச்சுட்டு போயிருவேன்னு." அப்ப அந்த பிள்ளை சொல்லிருக்கு, "இல்ல, நல்ல வேளை நீ எடுத்துட்டு போல. நான் இந்த மாரி அதோட உருவத்த வரைஞ்சு காமிச்சுட்டேன்னு சொல்லிட்டு நேத்து என்னைய ஃபுல்லா தூங்க விடல. தூங்கிக்கிட்டு இருக்கும்போது வந்து என் நெஞ்சில உட்காந்து அமுத்துனுச்சு என்னைய." அப்படின்ட்டு. இந்த பிள்ளை உண்மையிலேயே பயந்துருச்சாம். அப்ப அந்த பிள்ளை சொல்லியிருக்கு, "நல்ல வேளை நீ வீட்டுக்கு எடுத்துட்டு போல. நீ எடுத்துட்டு போயிருந்தா உன் கூட பின்தொடர்ந்து வந்திருக்க வாய்ப்பு இருக்கு. இந்த படத்த வந்து நான் எடுத்துக்கிறேன்னு" சொல்லி அந்த பிள்ளை கிழிச்சு வீட்டுக்கு எடுத்துட்டு போயிடுச்சு. ஏன்னா, அந்த வரைஞ்சு காமிச்ச பிள்ளையோட அம்மா வந்துட்டு அவங்க மதத்துல இந்த மாரி செய்வன செஞ்சுட்டா, இல்ல பேய் புடிச்சுட்டா ஓட்டுவாங்க தெரியுமா? அந்த மாரி ஒரு வேலை செய்றவங்க. ஸோ அவங்க சொல்லியிருக்காங்க, "நீ ஏன் அந்த மாரி வரைஞ்சு காமிச்ச? உனக்கு தெரியும் தானே இந்த மாரிலாம் செய்யக்கூடாதுன்னு" சொல்லி செம்ம ஏசி ஏசி அந்த படத்த வந்து செய்ய வேண்டிய முறையில வந்து எரிச்சுட்டாங்க அப்படின்னு சொன்னுச்சு. அப்பதான் அது சொன்னுச்சு, "அந்த நாள்லேருந்து நான் பேய் படங்கள கூட பார்க்கறத விட்டுட்டேன். எனக்கு அவ்ளோ பெரிய பயமா இருந்துச்சு." அப்படின்ட்டு. இன்கேஸ் உங்களோட ஸ்டோரியும் நீங்க திகில் நேரத்துல வரணும்னு நெனச்சீங்கன்னா, உங்க ஸ்டோரிய வந்து நீங்க டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற இமெயில்ல ஷேர் பண்ணீங்கன்னா, நான் உங்க ஸ்டோரிய வந்து இங்க நரேட் பண்ணுவேன். தேங்க் யூ.